வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மயிலோட ஸ்டேட்மெண்ட் நாடகமும் முடிஞ்சிருச்சு. அவங்க அழுது புலம்பி எல்லா குற்றச்சாட்டையும் சொல்லி எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும், அது மட்டும் தான் வேணும்னு சொல்றாங்க. ஜட்ஜும் நல்ல ஒரு கேள்வி கேட்டு விடுறாரு. இவ்வளோ பண்றாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்கன்னு கேட்க, என்னையா பண்றது, பொண்ணுங்களோட தலையெழுத்து அப்படின்னு சமாளிக்கிறாரு அவங்க வக்கீல். அடுத்ததா நாடக சிகாமணி பாக்யம் கூண்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ஐயா, எனக்கு 2 பொண்ணுங்க, கஷ்டப்பட்டு மூத்தவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு பாக்யம் சொல்லிக்கிட்டு இருக்க, மயிலு கண்கள்ல கண்ணீரோட நெகத்தையும் விரலையும் கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளிக்கிட்டு இருக்காங்க. கடை இருக்கு, நிலப்பொலம்லாம் இருக்கு, பொண்ணை நல்லா பாத்துக்குவோன்னு இவங்க சொன்னதுனாலதான் என் பொண்ணு மயில இவங்க குடும்பத்துக்கே கட்டி வச்சேயா அப்படின்னு பாக்யம் சொல்ல, எல்லாரும் அப்படியே பாத்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இவளுக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்லி மாளாது. காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சு வேலை செஞ்சு துணி துவைச்சு என் பொண்ணு ஓடா தேஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பாக்யம் சொல்லிட்டு இருக்க, மயிலு ஒரு பைத்தியக்காரி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கோமதி தான் அதிர்ந்து போறாங்க. ஏன்னா பொழுதுனைக்கும் அடுப்புகிட்ட நின்று கரண்டியை பிடிச்சி கிண்டிட்டு இருக்கிறது அவங்க தானே, இப்படி கூசாம உங்களால போய் சொல்ல முடியுதுன்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். அதெல்லாம் செஞ்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு வேற அவங்க நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, சொல்லுமா, சொல்லு சொல்லு சொல்லுன்னு பார்த்துட்டு இருக்காரு பாண்டியன். ஐயோ ஐயோ நான் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு நெஞ்சில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க கோமதி. ஏன் ஜட்ஜ் ஐயா, என் பொண்ணு மனுஷி தானே, இந்த கொடுமையில தாங்க ஐயா என் பொண்ணு வயித்துல இருந்த கருவே கலைஞ்சு போச்சு அப்படின்னு பாக்கியம் கூசாம சொல்ல, ஐயோ என்னம்மா இது புது கதை புது பொய்ன்ற மாதிரி மயிலு பாக்குறாங்க. பாண்டியன் கோமதின்னு அத்தனை பேரும் மறுபடியும் தகச்சு போய் பாக்குறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரோட அதிர்ச்சி முகத்தையும் ஒரு தடவை நம்மளுக்கு காட்டுறாங்க. அதுக்கு கூட இவன் மேலதான் ஐயா கோவப்பட்டிருக்காங்க, பேசாம இருந்தாங்க, சண்டை போட்டாங்க. கடைசியில வீட்டை விட்டு என் மகளை துரத்தி விட்டுட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு பாக்கியம் பயங்கரமா அழ, பாண்டியன் ஃபேமிலி மொத்தமும் பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க. ஜட்ஜ் ஐயா, இவளுக்கு தங்கச்சி வேற ஒருத்தி இருக்கா, அவளை வேற நாங்க கட்டி கொடுக்கணும், ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஐயா, நான் அதையெல்லாம் யோசிப்பனா இல்ல இவளை கூட்டிட்டு போய் வச்சு பாப்பனா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அப்ப நீங்களுமே 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்றீங்களான்னு ஜட்ஜ் கேக்குறாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அழுதுகிட்டே இருக்க, பாண்டியன் ஃபேமிலியில இருக்க மொத்த பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. என்னது, இதுக்கப்புறமா சரவணே அவ கூட சேர்ந்து வாழணுமாங்கிற மாதிரி. ஆனா அந்த வீட்டுல வேணாங்க ஐயா, என் பொண்ணை கொன்னே போட்டுருவாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணும் தனி குடித்தனம் போகட்டும் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, என்னம்மா இது புதுசு புதுசா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மயில அதிர்ச்சியா பாக்குறாங்க. கடைய மாப்பிள்ளை பேர்லயே எழுதி வச்சிட சொல்லுங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் பொழைச்சுக்கிட்டும் ஜட்ஜ் ஐயா அப்படின்னு பாக்கியம் சொல்ல, மயில அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஓஹோ, இதான் உங்க பிளானா அப்படிங்கிற மாதிரி சரவணன் பாக்குறாரு. என்னது, கடை எழுதி வைக்கிறதா அப்படின்னு பாண்டியன் கோமதி அப்படின்னு மத்த எல்லாருமே அதிர்ச்சியோட நிக்கிறாங்க. சாமி, இதெல்லாம் மனுஷியா இல்ல வேற ஏதாவது தானே அசந்து போய் பாக்குறாங்க மீனா. இத பாத்துட்டு இருக்க குமரவேல் சக்திவேல் கிட்ட திரும்பி, என்னப்பா வேற மாதிரி போகுது அப்படின்னு கேக்குறாரு. பொருடா பாக்கலாமா அவனே அப்படின்னு அவர் தலையாட்டுறாரு. சேர்ந்து வாழ்றதுக்கே இங்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, இதுக்கு இடையில இவங்களுக்கு கடைய வேற எழுதி வைக்கணுமா, என்ன வாயி அப்படின்னு மீனா ராஜுகிட்ட சொல்லிட்டு இருக்க, மயிலக்கா வாழ்க்கையை நாசம் பண்ண வேற யாரும் வேணாம், இவங்க ஒருத்தங்களே போதுங்கிறாங்க ராஜி. அடுத்ததா பாண்டியன் குற்றவாளி கூண்டுல ஏறி நிக்கிறாரு. அப்போ அவங்க வக்கீல், என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க சார், அவங்க குற்றச்சாட்டுக்கெல்லாம் அவங்க பதில் என்னன்னு கேக்குறாரு. மனசறிஞ்சு அந்த பிள்ளைக்கு நாங்க எந்த துரோகமும் பண்ணல, எங்க வீட்டு மருமகளை நாங்க மகளாத்தான் பார்த்தோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லுங்கன்ற மாதிரி ஜட்ஜ் தலையாட்டிட்டு பாத்துட்டு இருக்காரு. பாண்டியன் பேச பேச கோமதிக்கு அழுகையே வந்துருது. மனசறிஞ்சு நாங்க எந்த தப்புமே பண்ணலங்க ஐயா, இவங்க சொல்ற குற்றச்சாட்டு படியெல்லாம் ஒரு விஷயம் கூட எங்க வீட்டுல நடக்கவே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாக்கியம் அவரை சுறுசுறுன்னு கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு அவங்க மனசாட்சிக்கும் தெரியும், அந்த ஆண்டவனுக்கும் தெரியும் அப்படின்னு அமைதியா சொல்றாரு பாண்டியன். மத்தபடி கோர்ட்ல என்ன சொல்லுதோ அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு அமைதியா பேசுறாரு பாண்டியன். ஜட்ஜ் ஐயா, ராத்திரி பூரா என் பொண்டாட்டி புள்ளக்குட்டிங்கள் எல்லாம் ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க ஐயா, அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி கோமதி கொஞ்சம் உடம்பு சௌரியம் இல்லாதவையா அப்படின்னு பாண்டியன் அழுக கலந்த உடைஞ்ச குரல்ல சொல்ல, கோமதி அழுதுறாங்க. கதிர் அப்படியே கண்கள்ல கண்ணீரோட பாக்குறாரு. ஜட்ஜ் ஐயா, அவளுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு சொல்லி ஜெயில வச்சுட்டாங்க ஐயா, அதான் ஐயா என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஜட்ஜ் மெதுவா தலையாட்டிட்டு பாத்துட்டு இருக்காரு. எல்லாருமே உடைஞ்சு போய் கண்கள்ல நிறைய கண்ணீரோட பாத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா சரவணன் கூண்டுல நிக்க, உங்க மனைவி தங்கமயிலோட குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு வக்கீல் கேக்குறாரு. சார், தங்கமயில் குடும்பம் சொன்ன எல்லா விஷயமும் எல்லாமே முழுக்க முழுக்க பொய்யிங் சார் அப்படின்னு சரவணன் சொல்ல, உடனே மயிலோட வக்கீல் எழுந்து வர்றாரு.
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். தங்கமயில நீங்க வீட்டை விட்டு துரத்துனது பொய்யான்னு வந்து நிக்கிறாரு. வீட்டை விட்டு அனுப்புனது என்னமோ உண்மைதான், ஆனா மற்றபடி அவ சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே பொய் அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன காரணத்துக்காக வீட்டை விட்டு அனுப்புனீங்கன்னு கேக்குறாரு அவங்க லாயர். இதோ இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தாலே, இந்த மாதிரி வாயை திறந்தா பொய்யாவே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, மயில் உடனே சத்தமா அழுதுகிட்டு, அம்மா என்னம்மா இதெல்லாங்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு, பாக்கலாங்கிறாங்க பாக்யம். என்ன பண்ண சொல்றீங்க? படிப்பு, வயசு, குழந்தை, வேலைன்னு எல்லாமே பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தப்ப நான் ஒதுங்கி போயிட்டேன். அதை அவளால ஏத்துக்க முடியல அப்படின்னு சரவணன் சொல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவரை கொஞ்சம் பாவமும் சங்கடமா பாக்குறாங்க. இதெல்லாம் எங்க வெளியே வந்துருமோன்னு பயந்தா, அது வெளியே வந்துடக்கூடாதுன்னு என்ன பத்தி இல்லாதது பொல்லாத எல்லாம் என் குடும்பத்துக்கிட்டயே சொல்றா. எனக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குன்ற பொய்யையும் எல்லார்கிட்டையும் சொன்னா. என்னால சகிச்சுக்க முடியாம தான் அவளை பத்தின உண்மையை வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் சொன்னேன். அதுல ஆரம்பிச்சது தாங்க இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்க எல்லா நாடகமும் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஜட்ஜு ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. மயிலோட அழுக நாடகம் குறையவே இல்லை. அவ என்னதான் சொன்னாலும் சரி, என்னால இவ கூட ஒரு செகண்ட் கூட வாழ முடியாதுங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி. அவங்க என்ன நினைப்புல இன்னும் அவங்க ஏத்துக்குவாங்க நம்மள, சரவணன் கூட சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்கன்னே தெரியல. பாக்கியம் உடனே வேற ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்க மயிலு, அம்மா என்னம்மா இவரு, நீதானம்மா என்னை இப்படி எல்லாம் பேச சொன்ன அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க, நீ இரு மயிலு இரு, பாத்துக்கலாங்கிறாங்க அவங்க அம்மா. அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமான்னு கேலரியில இருந்து கூப்பிட்டு இருக்காங்க மயிலு. தயவு செஞ்சு அவ கூட சேர்ந்து வாழன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு சரவணன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சரவணன் கேட்டுட்டு இருக்க, மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அப்படி சொல்லாதீங்க மாமா அப்படின்னு மயிலு எழுந்து நின்று அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. மயிலு உட்காரு அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ட்ரை பண்றாங்க மயில உட்கார வைக்க. அம்மா பாருமா எப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ற மயில பார்க்க பைத்தியமாடி நீன்னு இருக்குது நமக்கு. இவங்க எல்லாரும் கூட மயில வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏமாமா என்ன வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு, பாருமா நீ தானேமா சொன்ன அப்படின்னு மயிலு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. வக்கீலுங்க ரெண்டு பேரும் கூட மயில பார்க்க, அம்மா என்னம்மா என்னென்னமா பேசுறாங்க, நீ வேற சொன்னா அவரு வேற சொல்றாரு அப்படின்னு மயில அழுதுகிட்டே கேட்க, நீ இரு மயிலு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு மயில அழுது சாதிக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியா இரு மயிலு, அம்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு பாக்கியம் மகளை அமைதிப்படுத்த மாணிக்கம் தவிப்போட பாத்துட்டு இருக்காரு. சரவணன் மயிலையே பாத்துட்டு இருக்க மயிலு அழுது செவந்து கெஞ்சலோட சரவணனை பாக்குறாங்க. அடுத்ததா இவங்க வீட்டை விட்டு துரத்தின வீடியோ ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு மயிலோட லாயர் சொல்ல, பாத்தேங்கிறாரு ஜட்ஜ். நாங்களும் எங்க பக்கத்துல இருக்க ஆதாரத்தை சப்மிட் பண்ணிருக்கிறோம். மேட்ரிமோனி நிகழ்ச்சியில இவங்க எம்ஏ படிச்சிருக்கதா சொன்னது, சரவணனை விட 2 வயசு கம்மின்னு சொன்னது எல்லாமே சப்மிட் பண்ணிருக்கிறோம். கூடவே இவங்களோட சரியான வயசு, படிப்புக்குண்டான ஆதாரத்தையும் சப்மிட் பண்ணிருக்கிறோம். அப்புறம் குழந்தை விஷயமா ஆஸ்பத்திரியில கொடுத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணிருக்கிறோம். அதுல இவங்க பிரெக்னெண்டா ஆகவே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடிப்படையான ஒரு ஆதாரத்தை சொல்றாரு வக்கீல். தங்கமயில் சொன்ன ஏத்துக்கவே முடியாத பொய்கள் தான் இவங்க 2 பேரோட பிரிவுக்கும் காரணம். அதை புரிஞ்சிக்காம தங்கமயிலோட தரப்புல மேலும் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாண்டியனோட லாயர் நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்க, தங்கமயிலோட குற்றச்சாட்டுகள் அனைத்துமே பொய், என்னுடைய கட்சிக்காரர்கள் எந்த குற்றமுமே செய்யாதவர்கள் என்று தீர்ப்பு கூறணும் யுவர் ஆனர் அப்படின்னு பாண்டியன் தரப்பு வக்கீல் சொல்ல, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் அப்படின்னு மயிலோட வக்கீல் ஆரம்பிக்க, என்ன சொல்லுங்கன்ற மாதிரி ஜட்ஜ் இந்த பக்கம் திரும்புறாரு. நிஜமாகவே தங்கமயிலுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தல் நடந்திருக்கு. இவங்க என்னதான் மறுத்தாலும் அதுதான் உண்மை. இவங்க தங்கமயில கஷ்டப்படுத்தினத பக்கத்து வீட்டுல நிறைய பேர் பார்த்திருக்காங்க அப்படின்னு பாக்கியம் கொடுத்த தைரியத்துல வக்கீலும் தாராளமா பொய்ய அள்ளி விட்டுட்டு இருக்காரு. தங்கமயில் அழுகிற சத்தம் கேட்டிருக்கு, அவங்களே நேர்ல வந்து ஆறுதல் சொல்லி இருக்காங்க அப்படின்னு மயிலோட லாயர் சொல்லி முடிக்க, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயுமே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க யுவர் ஆனர். அத கோர்ட்லயும் சப்மிட் பண்ணிருக்காங்க. யாருமே தங்கமயில பாண்டியன் வீட்டுல கொடுமைப்படுத்தினதா சொல்லவே இல்ல அப்படின்னு பாண்டியன் லாயர் சொல்ல, அன்னைக்கு சொல்லாம இருந்திருக்கலாம், ஆனா 2 பேர் கோர்ட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல நினைக்கிறாங்க. அவங்கள விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் யுவர் ஆனர் அப்படின்னு வேல்ஸ மனசுல வச்சுக்கிட்டு மயிலோட லாயர் சொல்றாரு. சரி சொல்லுங்க, ப்ரொசீட் பண்ணுங்கன்ற மாதிரி ஜட்ஜு தலையாட்ட,
முத்துவேல் 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 அப்படின்னு கூப்பிட போங்கன்னு சக்திவேல் சொல்ல முத்துவேல் எழுந்து வர்றாரு. பாண்டியன் குடும்பத்துல இருக்க மொத்த பேரோட கண்ணும் முத்துவேல் மேலதான் இருக்கு. உடனே பாக்கியமும் மாணிக்கமும் எழுந்து கூல கும்பிடு போட்டு ஐயான்னு நெழியுதுங்க. அவங்க 2 பேரையும் தீர்க்கமா ஒரு பார்வை ஒரு பார்த்துக்கிட்டு இருக்க. ஐயா, நீங்க தான் என் புள்ள வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும். எங்களுக்காக நாங்க சொன்ன பொய்ய நீங்களும் கண்டினியூ பண்ணுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி பாக்கியம் கண்ணாலேயே வேண்டுகோள் வைக்கிறாங்க. முத்துவேல் பாக்கியத்துக்கிட்ட நின்னதையும் அங்கிருந்து நடந்து வர்றதையும் கொஞ்சம் திக்கு திக்குன்னு படபடக்கிற மனசோட பாத்துட்டு இருக்கு பாண்டியன் ஃபேமிலி. அவரு கூண்டுல வந்து நின்னு வணக்கம் ஐயாங்கிறாரு. ஜட்ஜும் லைட்டா தலையாட்டுறாரு. பாண்டியன் ரொம்ப தயக்கத்தோடையும் கொஞ்சம் பயத்தோடையும் முத்துவேல பாக்குறாரு. உடனே தங்கமயிலோட லாயர், யுவர் ஆனர், இவர் பாண்டியன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல தான் இருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட கோமதியோட கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு லாயர் சொல்ல மயில அழுகையோட அவங்க அம்மாவை பார்க்க இரு பார்க்கலாம் அப்படின்னுட்டு இருக்காங்க அவங்க அம்மா. மயில ஒரு நம்பிக்கையோட சரின்னு தலையாட்டுறாங்க. நீங்க சொல்லுங்க சார், பாண்டியன் வீட்டாரும் சரவணனும் தங்கமயில எப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு பயப்படாம சொல்லுங்க அப்படின்னு முத்துவேலுக்கே பயத்தை பத்தி பாடம் எடுக்கிறாரு தங்கமயிலோட வக்கீல். பாக்கியம் பயங்கர எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருக்க. மாணிக்கமோ ஆன்னு பாத்துட்டு இருக்காரு. சொல்லட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், என்ன நடக்குதோ பாத்துக்கலான்ற மாதிரி பாண்டியன் பார்க்க மத்தவங்க எல்லாம் ஒரு திகிலோட பாக்குறாங்க. ஐயா, கொடுமைப்படுத்தினா தானே அப்படிலாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு முத்துவேலு எடுத்த ஒண்ணு சொல்ல பாக்கியத்துக்கு 1000 இடி இறங்கின மாதிரி இருக்கு. அவ்வளவு ஒரு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மாணிக்கத்தோட நிலைமையும் அதேதான். மயிலு ரொம்ப எதிர்பார்த்திருக்க அவங்க முகம் பேரிஞ்ச மாதிரி வெளுத்து போகுது. பாண்டியன் நம்ப முடியாத பார்வை பார்க்க கோமதி நெகிழ்ச்சியோட அண்ணனை பாக்குறாங்க. இது எல்லாரோட பார்வையுமே அப்படியே நெகிழ்ச்சியோட முத்துவேல் மேல பட செந்தில் மட்டும் என்ன ஐடியாவில் இவர் இப்படி சொல்றாரு, ஒரு நல்லவரா கெட்டவரான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. எல்லாருமே ஒரு நம்ப முடியாத அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க. அப்பாடான்னு பாக்குறாரு குமரவேல். பாண்டியன் வீட்டுல சத்தமா பேசினா கூட எங்க வீட்டுல கேட்கும் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க. மாணிக்கம் அதிர்ச்சியோட பாக்கியத்தை பாக்குறாரு. இவங்க சொன்ன மாதிரி கொடுமைப்படுத்தி இருந்தா எங்களுக்கு தெரியாமலா போயிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு முத்துவேல் சொல்ல ஃப்ராடு பாக்கியத்துக்கும் கேப் மாதிரி மாணிக்கத்துக்கும் அதிர்ச்சின்னா அதிர்ச்சியா இருக்கு. என்ன இவங்க இப்படி பேசுறாங்க, பகையாளின்னு பார்த்தா ஏதோ உறவாளி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியோட பாக்குதுங்க. இந்த பொண்ணு வாசல்ல உட்கார்ந்து அழற வரைக்கும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எங்க 2 பேர் குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை இல்லங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு இங்கேயும், இங்க என்ன நடக்குதுன்னு அங்கேயும் தெரியாமல்லாம் இல்ல அப்படின்னு முத்துவேல் தெளிவா சொல்றாரு. கரெக்ட்னு கரெக்டா சொன்னேன்னு பழனி பார்க்க அதிர்ச்சி விலகாம பாக்கியமும் மாணிக்கமும் பார்க்க கோமதி கண் நிறைய கண்ணீர் அண்ணனை பாக்குறாங்க. வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துற அளவுக்கு என் தங்கச்சி குடும்பம் மோசமான குடும்பம் கிடையாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாண்டியன் இப்ப ரொம்ப நெகிழ்ச்சியோட பாக்க கோமதி சொல்ல முடியாத நன்றி உணர்ச்சியோட நிறைவா அண்ணனை பாக்குறாங்க. ஏற்கனவே தென்னமர உயரத்துக்கு இருக்கிற முத்துவேல் எல்லார் கண்ணையும் வானத்து வரைக்கும் உயர்ந்து நிக்கிறாரு. முத்துவேல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜ் எழுதிக்கிறாரு. பாயிண்ட் நோட்டட். தெரிஞ்சுக்கோமா, ஆகாதவங்கனாலும் உண்மையை சொல்ல தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி பாண்டியன் பாக்கியத்தை பார்க்க பாக்கியம் வெறுப்பும் கடுப்புமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. பாண்டியன் முகத்துல ஒரு நிறைவான சின்ன சிரிப்பு வர ஜட்ஜு நீங்க போலான்னு முத்துவேல சொல்றாரு. சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு நிதானமா இறங்கி நடந்து போறாரு கேலரிக்கு. கிராஸ் பண்ணி போறவரை பாக்கியம் எரிக்கிற மாதிரி பார்க்க இவர் அப்படியே குத்தி தூக்கி எறிகிற மாதிரி பாக்குறாரு. அடுத்து இப்பதான் நிலக்கரையில ஸ்டார்ட் ஆகுற என்ஜின் மாதிரி மயிலோட அழுக கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அடுத்ததா சக்திவேல் சக்திவேல் சக்திவேல்னு ஏலம் போட போ சக்தி முத்துவேல் அனுமதி கொடுக்க சக்திவேல் எழுந்து வர்றாரு. பாக்கியத்துக்கு பயங்கர நம்பிக்கை இருக்கு. அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதும் சக்திவேல் தான். அதுவும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் பாண்டியன் குடும்பத்துக்கு எதிரா எண்ணெயில விழுந்த அப்போ மாதிரி தையா தக்கான்னு துள்ளி குதிக்கிறதும் சக்திவேல் தான். அதனால பாக்கியம் ரொம்ப நம்பிக்கையோட பாத்துட்டு இருக்காங்க. அவரு அவங்கள திரும்பி கூட பார்க்காம நேரா கொண்டுக்கு வர்றாரு. வந்தவரு ஸ்ட்ரைட்டா ஐயா இது முழுக்க முழுக்க பொய்யான புகாருங்க ஐயா அப்படின்னு முதபாலிய சிக்ஸர் அடிச்சிடுறாரு. என்னையா நடக்குதுங்க, என்ன இவனுங்க இப்படி பேசுறானுங்கன்னு அதிர்ச்சியோட பாக்கியம் மாணிக்கத்தை பார்க்க மாணிக்கம் டோட்டலா ட்ரெயின் ஆகி உட்கார்ந்து இருக்காரு. பாண்டியன் ஃபேமிலியில நம்ப முடியாத இன்ப அதிர்ச்சியோட மனநிறைவோட சக்தி வேலை பாக்குறாங்க. சொல்லி முடிக்கிறவரு பாக்கியத்தை தீர்க்கமா ஒரு பார்வை பார்த்துட்டு இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாக்கியம் மாணிக்கம் 2 பேராலையும் மூச்சு கூட விட முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது கோர்ட்டு வளாகம்னு கூட பார்க்காம அந்த அம்மா என்கிட்ட வந்து பேசி அவங்களுக்கு சாதகமா என்ன சொல்ல சொன்னாங்க அப்படின்னு அதையும் அழகா கோத்து விட்டுடுறாரு சக்திவேல். ஓ அப்படியான்ற மாதிரி ஜட்ஜி தலையாடுறாரு. நல்லா சொல்லுடான்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்க. என்ன சொல்ல சொன்னாங்க பெரியப்பா அப்படின்னு குமரவேல் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு. பொய் சாட்சி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல பாக்கியம் ஐயோ என்ன எல்லாம் இப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க.
உண்மையாவான்னு குமரவேல் கேக்குறாரு. பாக்கியத்தை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு ஆமாண்டாங்கிறாரு முத்துவேல். அட பாவிகளா, நான் வந்து பேசினப்ப அப்பாவி மாதிரி நின்னு கேட்டுட்டு இப்ப இப்படி கோத்து விட்டுட்டீங்களேடா அப்படின்னு பாக்கியம் சொல்ல முடியாத வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பக்கமா நீங்க பேசி இல்லாத பொய்யெல்லாம் சொல்ல சொல்லி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஐயா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நம்ப முடியாத ஆனந்த அதிர்ச்சியோட மனநிறைவோட ஒரு நிகழ்ச்சியோட பாண்டியன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் நிக்கிறாங்க. பழனியாலேயே அவங்க அண்ணன் இப்படி மாறினதை நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காரு. அடுத்தும் சக்திவேல் பேசிட்டு இருக்க ஜட்ஜ் கேட்டுட்டு இருக்காரு. உள்ளர என்கொயரி முடிஞ்சு எல்லாரும் வெளியே வந்து நிக்கிறாங்க. மீனா அவங்க அப்பா ராஜி அரசின்னு நின்னுட்டு இருக்க, என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு அரசி கேக்குறாங்க. நாமெல்லாம் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு அரசி கேட்க, அம்மாடி ஃபைனல் தீர்ப்பு இன்னைக்கே வராதுமா, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகும், இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிடுமா அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்றாரு. அப்ப எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு அரசி கேட்க, போயிடலாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டுருவாங்கன்றாரு மீனா அப்பா. அரசி அரமனசோட சரின்னு தலையாடுறாங்க. அரசி அப்படின்னு அரசியோட கைய ஆறுதலா பிடிக்கிறாங்க ராஜி. அப்போ பழனியும் அவங்க வக்கீலும் வர்றாங்க. அரசி, ராஜிமா ஜாமீன் கிடைச்சிருச்சுமாங்கிறாரு. மீனா முருகான கையெடுத்து கும்பிடுறாங்க. அரசி ராஜி ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சியும் அழுகையுமா நிக்கிறாங்க. மீனாவோட அப்பா ஒரு சந்தோஷ சிரிப்போட நிக்கிறாரு. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து ஏதாச்சும் டிமாண்ட் பண்ணிருக்காங்களா தம்பி அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, ஜாமீன் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கல, எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க, ஏதாவது பண்ணி ஆகணும் இல்ல அவங்களுக்கு, அதுக்காக அவங்க போட்ட நகையெல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறாரு பழனி. இதை கேட்கிற மீனாவும் ராஜியும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவ்வளவுதானே தம்பி, அதையெல்லாம் தலைய சுத்தி விட்டெறிஞ்சிட வேண்டியது தானே அப்படிங்கிறாரு மீனா அப்பா. அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு, அப்புறமா நாம ஸ்டேஷன்ல வச்சு கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிறாரு பழனி. அப்ப நாம எல்லாரும் இங்க இருந்து நேரா வீட்டுக்கே போயிடலாம்ல அப்படின்னு அரசி கேக்குறாங்க. இல்ல அரசிமா, இவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்த போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். இல்லங்க சார் அப்படின்னு பழனி கேட்க, மேக்சிமம் ஒரு 2-3 மணி நேரம் தான், கூட்டிட்டு போயிடலாங்கிறாரு வக்கீல். சொல்லிட்டு அவரு பழனியை பார்க்க, பழனிய ஆமான்னு தலையாட்டுறாரு. சரிங்க சார், நான் வரேன்னு லாயர் கிளம்ப. நன்றிங்க சாருங்கிறாரு பழனி. அப்போ மீனாவோட அப்பா மொபைல் ரிங்காக எடுத்து பாக்குறாரு. உங்க அம்மா தான் கூப்பிடுறா, பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சொல்லு சாந்தி அப்படின்னு அவரு அந்த பக்கம் போறாரு. அரசிக்கு இருமல் வருது, என்னாச்சுமா அப்படின்னு பழனி கேட்க, மாமா எனக்கு தாகமா இருக்கு, குடிக்க ஏதாச்சும் வாங்கி தர்றீங்களான்னு அரசி கேக்குறாங்க. என் கூட வா அரசி அப்படின்னு பழனி கூப்பிட, போயிட்டு வந்துடுறேன்னு அரசி பழனி கூட போறாங்க. உடனே ராஜி மீனா பக்கத்துல வந்து, அக்கா நகையை பத்தி நாம சொல்லாம இருக்கிறது உறுத்தலாவே இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல, எனக்கும் தான் ராஜி அப்படிங்கிறாங்க மீனா. ஆனா அவங்கள பாத்தீங்களா, அவங்க காரியத்துல எப்படி கரெக்டா இருக்காங்கன்னு. மயிலக்கா வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா கொடுத்ததெல்லாம் ஒண்ணு விடாம திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல, வாங்கிட்டு போகட்டும், அவங்க கொடுத்தது தானே, வாங்கிக்கட்டும் அப்படின்னு வெறுப்போட சொல்ற மீனா. எப்படியோ பின்னாடி நமக்கு பிரச்சனை கொடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆனா என்ன இருந்தாலும் மயிலக்கா பாவம்னு எனக்கு ஒரு டைம் தோணுச்சுக்கா, ஆனா இனிமே கண்டிப்பா அப்படி தோணவே தோணாதுங்கிறாங்க ராஜி. அவங்கள பாவமே பார்க்க கூடாது அப்படிங்கிற ராஜி இனி அவ்வளவுதான் இல்லக்காங்கிறாங்க. மீனா அமைதியா நிக்க, மயிலக்கான்னு ஒருத்தங்க இனிமே நம்ம வீட்டுக்கு வரவே முடியாதுல்ல அப்படின்னு ராஜி கேட்க, வரவே வேணாங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும், அநியாயமா ஒரு தப்பும் செய்யாம எல்லாரையும் உள்ளர கொண்டு போய் வச்சாங்க, அவங்கள பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு மீனா கேட்க, யோசிக்கவே கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, ஏதோ பேசி பொண்ணை சேர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தா இப்படி பொய்யா கொட்டி தள்ளுறாங்கிறாங்க மீனா தாங்க முடியாம. ஆமாக்கான்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, அரசியும் பழனியும் திரும்பி வர்றாங்க. மீனம்மா இந்தாங்க அப்படின்னு ஒரு கவரை நீட்டுறவரு, இந்தாங்க நீங்க ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்க, சித்தப்பா நாங்களும் ஸ்டேஷனுக்கு வர்றோங்கிறாங்க ராஜி. ஸ்டேஷனுக்கா, நீங்க எதுக்குமா அப்படின்னு பழனி கேட்க, ஆமா சித்தப்பா நாங்களும் ஸ்டேஷனுக்கு வர்றோங்கிறாங்க மீனா. ஆமா சித்தப்பான்னு ராஜியும் சொல்லிட்டு இருக்க, என்னம்மா அப்படின்னு வந்து நிக்கிறாரு மீனாவோட அப்பா. அது இல்ல அப்படிங்கிற பழனி, அண்ணே இவங்களும் ஸ்டேஷனுக்கு வர்றதா சொல்றாங்கிறாரு. அம்மாடி நானும் நேத்தில இருந்து பாக்குறேன், ஸ்டேஷனு வீடு கோர்ட்டுன்னு எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு பழனி. பிரச்சனைன்னு இருந்தது, அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க, அதுல ஒரு நியாயம் இருந்தது, இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஜாமீனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு மீனா அப்பா சொல்ல, இல்லப்பா நாங்கன்னு மீனா ஏதோ தயங்குறாங்க. அவரு தோல்ல கைய வச்சு, அம்மாடி 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போமா, அம்மாடி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, சரிப்பான்னு மீனா டக்குன்னு ஒத்துக்கிறாங்க. வாங்க போலான்னு கூப்பிட, சரி போயிட்டு வரோம் அப்படின்னு ராஜியும், சரி மாமா நாங்க கிளம்புறோம்னு அரசியும் சொல்றாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு பழனி சொல்ல, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறோம், நீங்க போங்க அப்படின்னு மீனாவோட அப்பாவும் சொல்ல, 3 பேரும் கிளம்புறாங்க. ஸ்டேஷன்ல லாயர் உட்கார்ந்திருக்க, இந்தாங்க சார் இதுல சைன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு லெட்சரை நீட்டுறாங்க எஸ்ஐ. இந்தாங்க சார் இதுல சைன் பண்ணிருங்க அவர் வாங்கி நீட்ட.
பேனாவை கொடுக்குறாங்க அவங்க. பாண்டியன் அதுல கையெழுத்து போட கோமதியை புடிச்சிட்டு நிக்கிறாரு கதிர். கோமதி ரொம்பவே துவைச்ச துணி மாதிரி ஆயிடுறாங்க. அடுத்த ஒரு பேனாவை கோமதி கிட்ட நீட்ட நீங்களும் சைன் பண்ணுங்கம்மான்னு வக்கீலும் ஸ்டேஷன்ல இருக்கவங்களும் சொல்றாங்க. அடுத்து பாண்டியன் லெட்ஜரை கோமதி கிட்ட நகர்த்தி கொடுக்க அவங்க சைன் பண்றாங்க. கலைஞ்ச தலையும் அழுது வீங்கின முகமும் குழி விழுந்த கண்ணுமா கோமதியை பார்க்கவே பாவமா இருக்கு. அடுத்து கதிர், செந்தில், சரவணன் எல்லாரும் சைன் பண்றாங்க. சரவணன் பேனா வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க கையெழுத்து போடுறான்னு ஒரு ஜாட காட்ட சரவணன் குடிஞ்சு சைன் பண்றாரு. ஓகே நீங்க எல்லாரும் கிளம்பலாங்க சார் ஸ்டேஷன்ல எஸ்ஐ சொல்ல அவ்வளவுதாங்க சார் போலாம் அப்படின்னு லாயர் சொல்ல எல்லாரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர்றாங்க. அங்க முதவாளா நிக்கிற பழனி அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அக்காவோட தோல்ல கை வைக்க கோமதி அழுதுகிட்டு அவர் நெஞ்சில சாஞ்சிக்கிறாங்க. அக்கா ஒன்னும் இல்லக்கா ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்த முத்துவேலும் சக்திவேலும் ஒரு நிகழ்ச்சியோட பாத்துட்டு நிக்கிறாங்க. அமைதியா இதை பாக்குற பாண்டியன் மெதுவா அப்படியே முத்துவேலை பாக்குறாரு. அடுத்து சக்திவேலை பார்க்க அவங்களே இவங்களை பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைய எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.